ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனுடைய குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். ஆண்டவர் இதை தெளிவாய் சொல்லி இருந்தார். அவனை பெற்றெடுத்த தகப்பனும் சொல்லி இருந்தார். வார வார சர்ச்சில் பிரசங்கத்திலும் சொல்லி இருந்தார்கள், நீ அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக, நீ அந்நிய ஸ்திரீகளை அந்நிய ஜாதியினிடத்திலே சேராதிருப்பாயாக. கர்த்தர் தெளிவாய் சொல்லி இருந்தார். அதை அவனும் சர்ச்சுக்கு போறப்பெல்லாம் பிரசங்கத்தை கேட்டிருந்தான். கேட்டதற்கு பின்னாடியும் தோல் சகப்பா இருக்குன்னு லவ்ஸ் வந்துருச்சு. ஆளு ஒரு மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கேன்னு ஒரு மாதிரி லவ்ஸ் வந்துருச்சு. ஆளு படிச்சு பட்டதாரின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. ஆளு கொஞ்சம் ஹைட் வெயிட்டா இருக்கேன்னு சொல்லி வந்துருச்சு. ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. ஆனா அப்படி வந்துருச்சுன்னா நீ வசனத்தை மறுதலிச்சுட்ட. வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஆண்டவர் மோசேக்கு நேரடியாக முகமுகமாய் சொன்ன வார்த்தை என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு அவர்கள் பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் அல்லேலூயா அல்லேலூயா நீ போய் அங்க பண்ணிடுவ. சொந்தக்காரன் தான், தாய் மாமா தான், ரொம்ப காலமா விட்டுட்டு போன உறவு தான், வேற வழி இல்ல, சொந்தம் விட்டு போகும்னு சொல்லி நாங்க முடிச்சுட்டோம் பாஸ்டர். சொந்தம் விட்டு போகும்னு சொல்லி வனத்துல தெரிஞ்சாலும் மிச்சம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இடத்தோட சேருன்னு சொன்னாங்க இல்ல பாஸ்டர், நான் சேர்ந்துட்டேன் பாஸ்டர். அப்படி நீ சேரும் போது ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க? கடைசி 2 லைன் வாசிங்க நீங்க வாசித்த வசனத்துல. ஒருவன் உன்னை அழைக்கையில் அதுக்கு மேல இருந்து தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். தங்களுடைய தேவர்களுக்கு அவர்கள் பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் அவன் சொல்லுவான், ஆமா தாய் மாமா மையன் சொல்லுவான். முறை என்ன வருதுன்னு எனக்கு தெரியல. தாய் மாமா மையன் நீ ஏன் முடிவு பண்ணிக்க. அல்லேலூயா. ஆமா மாமா மையன் சொல்லுவான், மாமா பொண்ணு சொல்லும். அப்படியே இல்லைனாலும் அத்தை மக சொல்லும். இத்து போன மக என்ன சொல்றாளோ சொல்லுவா. என்ன சொல்லுவா? டார்லிங், நம்ம போய் ஒண்ணு செய்ய வேண்டாமா, நம்ம போய் ஒண்ணு செய்ய வேண்டாமா. அவங்க சொன்னாங்க, சும்மா வந்து மட்டும் நிக்க சொன்னாங்க. அல்லேலூயா. சொல்லி உன்னைய கூட்டிட்டு போவாங்க, அப்புறம் மஞ்சள் தண்ணிய மேல ஊத்துவாங்க. அல்லேலூயா. வாசிங்க. ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். நீ போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. உன்னைய கூட்டிட்டு போவான். ஏன்னா உனக்கு பிறண்டு, ஏன்னா உனக்கு சொந்தம், ஏன்னா அது என்ன சொல்றது, இன்டர் காஸ்ட் மேரேஜ். ஓகே, அதுல ஒண்ணு தப்பு இல்லை, அதான் பண்ணணும், அதுல தப்பு இல்லை. நீ ரட்சிக்கப்படாத ஒரு சந்ததியோடு உறவாடும் பொழுது அவன் உன்னை ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் வச்சு அங்க உள்ள விளையாட்டு பொம்மையெல்லாம் காட்டுவான். திருவிழாதான் கூட்டு போனான், ராட்டானத்துல எல்லாம் ஏத்தி விட்டான். சங்கி சங்கின்னு சங்கு சக்கரச்சா சிங்கு சிங்குன்னு ஆடி டயர்டான உடனே, மாப்பிள்ள பசிக்குது மாப்பிள்ள, ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நல்லி எலும்பு கதை 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 கதைன்னு அப்படியே மேல அப்படியே புழுப்போடு வேகுது பாரு, அப்படி ஒரு கிண்ணம் வலிச்சிட்டு வரேன் சாப்பிடு. அல்லேலூயா. நமக்கோ பசி, கூப்பிடுறது மாப்பிள்ள, வேற வழி இல்லை.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சாப்பிட முடியாம செத்துருவ, படபடப்பாகி லோ சுகர் ஆகி கீழே விழுந்து செத்தா கூட பரவாயில்ல. அப்படி சாப்பிட்றதால இருந்தா உன் சங்குல அப்படியே எடுத்து கத்தி எடுத்து, அது ஒரு இடத்துல சொல்லி இருக்கு, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, ஒரு இடத்துல சொல்லி இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ கூப்பிடுவான், நீ போவ, சாப்பிடாம நீ திரும்பி வர முடியாது, சாப்பிடுவ. வாசிங்க. அவர்களுடைய குமாரத்திகளில் அல்லேலூயா, அல்லேலூயா. ஏ, நம்ம குடும்பத்துல இப்ப என்னையா சரி பழகிருச்சு, சின்னஞ்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பண்ணுவ. வாசிங்க. அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல். நீ கல்யாணம் முடிக்கிறது பெருசு இல்ல, நீ ஏதோ ஒண்ணு பண்றது பெருசு இல்ல. என்ன நடக்கும்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியெல்லாம் இல்ல பாஸ்டர், நாங்க கர்த்தருக்குள்ள ரொம்ப வைராக்கியம். சாலமோனுக்கு மேல ஒரு ஆளை நான் பார்க்கல. அவன் ஜெபம் பண்ணப்ப கர்த்தருடைய மகிமையே இறங்கி வந்து ஆசாரியர்கள் எல்லாம் பாஸ்டர் கூட பிரசங்கம் பண்ண முடியல. அவ்வளவு மகிமை ஆலயத்தை நிரப்பினது. அப்படிப்பட்ட தேவ மனுஷன் அல்லேலூயா செண்டு வாடையில விழுந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை சொல்லவே மாட்டேன். என்னுடைய சகோதரனை சகோதரி நான் எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமா, நீ அப்படி சம்பந்த கலந்துட்டேன்னா, நீ அந்த பழக்க வழக்கத்தை சொந்த விட்டு போல என விட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டேன்னா, அவன் கூப்பிட்டு போய் உனக்கு சோத்த போடுவான். சோத்த போட்டதுக்கு அப்புறம் சம்பந்தம் பண்ணுவான். சம்பந்தம் பண்ணதுக்கு அப்புறம் அல்லேலூயா போட்டோவுக்கு மட்டும்தான் சிறுசா வைக்காத, கொஞ்சம் பெருசா வச்சுக்கன்னு சொல்லுவான். எதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு நிறைய புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள், பின்பற்றும்படி சொல்வார்கள். அல்லேலூயா. பொம்பளை பிள்ளை தானே, ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கான். ஐயோ, எந்த டே நீயாவது சொந்தம் சொல்லி முடிச்ச, ஆம்பளை பிள்ளை எந்த கர்மத்தை கூட்டிட்டு வருதோ தெரியல. கர்த்தாவே நின்ற தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நம்ம சபை பிள்ளைகளை சொல்லல, ஏன்னா அந்த பஞ்சாயத்துக்கு நானும் வந்து நிக்கிறேன், எனக்கு அந்த பலன் இல்லை. அதனால என் சபை பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வார்களாக, தேவ நீதியோடு வளர்வார்களாக, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி அந்த கிருபையை தருவார்களாக. லவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப சண்டை வந்து அதுல ஒண்ணு இல்லாமல் போவதா இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. ஆமா, வாசிங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சீக்கிரமா. அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு, அவர்கள் உனக்கு முன்பதாக நீ போய் சேருகிற இடத்துல, நீ போய் கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட சுதந்திர வீதத்துல அங்க எல்லாமே இருக்கும். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா எல்லாமே இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா எல்லாம் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாமே இருக்கும். அங்க எல்லாரும் வருவான். எல்லாரோடையும் நீ உறவாடணும், எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் இருக்கணும். அதுக்காக நீ அறுத்து விட்டுட்டு வான்னு சொல்லல. ஆனா நீ போகிற இடத்துல சில விஷயங்களை நீ இன்வால்மெண்ட் ஆகாம இருந்துகிட்டனா நல்லா இருக்கும். நீ அங்க போய் சேர்ந்த பின்பு, அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு, அவர்கள் உனக்கு முன்பதாக அழிக்கப்பட்ட பின்பு, நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும், நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும், அவர்கள் பின்பற்றுகிற லைஃப் ஸ்டைல நீ பின்பற்றாதபடிக்கும், அவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய சில கல்ச்சரல்ஸ் ஃபங்க்ஷன்ல நீ போய் கலந்து கொள்ளாதபடிக்கும், இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று